இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே பதில் தான். ரஷ்யா. அது அப்போ சோவியத் யூனியனா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நவீன ரஷ்யாவா இருந்தாலும் சரி. சுமார் 1,70,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ரஷ்ய நிலப்பகுதி, பூமியில இருக்கிற மொத்த நிலப்பரப்போட ஒப்பிட்டா கிட்டத்தட்ட 11%. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ரஷ்யாவோட மேற்கில தலைநகரான மாஸ்கோல இருந்து கிழக்கு முனையில இருக்கிற விளாடிவோஸ்டோக் வரை கிட்டத்தட்ட 9,000 கிலோமீட்டருக்கு மேல இந்த நாடு நீண்டு இருக்கு. இவ்வளவு பெரிய நிலப்பரப்ப கடந்து செல்வதற்கும், கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான பயணப்பாதை தேவைப்பட்டுச்சு. அதுதான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போற டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. சுமார் 9,289 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையை அமைக்க சைபீரியாவோட அடர்ந்த டைகா காடுகளையும் -45 வரைக்கும் போகக்கூடிய கடுமையான குளிரையும் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. இந்த ரயில்வே பாதை அமைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சவால் வந்தது. அதுதான் பைக்கால் ஏரி. இந்த ஏரி தான் உலகத்திலேயே மிக ஆழமான நன்னீர் ஏரி. கடல் மாதிரி பிரம்மாண்டமா காட்சி கொடுக்கிற ஒரு ஏரி. இந்த ஏரியை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இந்த நிலத்தை ரொம்ப கடினமானதா மாற்றி இருந்தது. இந்த பைக்கால் ஏரியை கடக்க அந்த மலைகளை வெடி வைத்து தகர்த்து 33 சுரங்கங்களை தோண்டி ஆயிரக்கணக்கான பாலங்களை கட்டி இந்த இரும்பு பாதையை உருவாக்கினாங்க. ஒரே ஒரு இந்த சின்ன பகுதியை முடிக்கவே பல வருடங்கள் ஆகிச்சு.